தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கொக்கு தொடுவாய் மனித புதைக்குழி 7ஆம் நாளில் புலிகளின் O30-35 தகட்டிலக்கம் மீட்பு. வைத்தியர் அர்ஜுனாவிற்கு எதிராக மருத்துவ சங்கம் தொழிற்சங்க நடவடிக்கைகளை எடுத்ததன் பின்னணி. உக்ரைனுக்கு $500 மில்லியன் ராணுவ உதவி அறிவித்துள்ள கனடா. காசா பொதுமக்களுக்கு இஸ்ரேல் விடுத்துள்ள எச்சரிக்கை. தொடர்பான விரிவான செய்திகள். முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் மனித புதைகுழியின் 3ஆம் கட்ட அகழ்வாராய்ச்சியின் 7வது நாளான நேற்று 3 மனித எச்சங்கள் முழுமையாக வெளியே அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளதுடன் தகடு ஒன்றும் மீட்கப்பட்டுள்ளது. 2 கட்டங்களிலும் அகழ்ந்தெடுக்கப்பட்ட 40 மனித எச்சங்களுக்கு மேலதிகமாக 3ஆம் கட்ட அகழ்வு பணியின் போது 7 மனித எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அதிலிருந்து 3 உடலங்கள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் மனித புதைகுழியின் 3ஆம் கட்ட அகழ்வாய்வின் 7ஆம் நாள் அகழ்வாய்வு செயற்பாடுகள் நேற்று தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு நீதிமன்ற நீதிபதி தர்மலிங்கம் பிரதீபன் முன்னிலையில் தொல்லியல் பேராசிரியர் ரா சோமதேவ உள்ளிட்ட குழுவினர், முல்லைத்தீவு மாவட்ட சட்ட வைத்திய அதிகாரி வாசுதேவ, தடயவியல் போலீசார் உள்ளிட்ட தரப்பினரின் பங்கு பெற்றுதல்களுடன் இந்த 7ஆம் நாள் அகழ்வாய்வுகள் இடம்பெற்றிருந்தன. 3வது நாளாகவும் தொடர்ந்து ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான அலுவலகத்தின் மனித உரிமைகள் அலுவலர் செல்டின் அகிலன் அவர்கள் அகழ்வு பணிகளை கண்காணித்தார். குறித்த அகழ்வு பணியின் போது 7 மனித உடலங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் 3 மனித எச்சங்கள் முழுமையாக வெளியே எடுக்கப்பட்டுள்ளதுடன் இதுவரை மொத்தமாக 43 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு மாவட்ட சட்ட வைத்திய அதிகாரி வாசுதேவ 7ஆம் நாள் அகழ்வின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில், இவ்வாறு அடையாளப்படுத்தப்பட்டுள்ள 7 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் நேற்று 3 எலும்புக்கூட்டு தொகுதிகள் முழுமையாக வெளியே அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. அவ்வெலும்புக்கூட்டு தொகுதிகளில் இருந்து பற்கள் பிரித்தெடுக்கப்பட்டு DNA பரிசோதனைக்காக சேமித்து வைக்கப்பட்டுள்ளது. மேலும் அவ்வெலும்புக்கூட்டு தொகுதிகளில் இருந்து தமிழீழ விடுதலை புலிகள் O30-35 இலக்கத்தகடு ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் துப்பாக்கி சின்னங்களும் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். வைத்தியர் அர்ஜுனாவிற்கு எதிராக மருத்துவ சங்கம் எதிர்ப்பு நடவடிக்கை மேற்கொண்டமையானது வடக்கு மாகாணத்தின் ஆட்சி முறை குறைபாடாக தெரிகின்றதாக பிரித்தானியாவின் அரசியல் ஆய்வாளர் வேல்தர்மா தெரிவித்துள்ளார். தங்களுடைய ஊழலுக்கு அர்ஜுனா தடையாக இருப்பதாக கருதி ஏனைய மருத்துவர்கள் இவருக்கு ஆதரவு தெரிவிக்காமல் உள்ளனர். வேறு வழியில் வருவாய் திரட்டுவதற்காக மருத்துவமனையை பலிக்கடாவாக்கியுள்ளார்கள். இந்த பிரச்சினையின் உண்மை நிலையை கண்டறிய வேண்டுமானால் இது தொடர்பான விசாரணை ஒன்று தேவைப்படுகின்றது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். மாதகல் கடற்பரப்பிற்குள் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபடும் இந்தியா இழுவைமடி தொழிலாளர்களினால் ஏற்பட்ட இழப்பீட்டை நிவர்த்தி செய்வதற்கு எனது தாலியை அடகு வைத்தும் மீள முடியவில்லை என பலிகாமம் தென்மேற்கு கடற்றொழிலாளர் சமாசத்தின் பொருளாளர் பெனடிக் நிர்மலா தெரிவித்தார். நேற்றைய தினம் மாதகல் பகுதியில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்தியாவின் அத்துமீறிய இழுவைமடி தொழிலாளர்களினால் எமது மீனவர்கள் தொடர்ச்சியாக பல்வேறு இன்னல்களை அனுபவித்து வருகின்றனர். எமது மீனவர்களின் பல ஆயிரம் ரூபாய் பெறுமதியான வலைகள் தொடர்ச்சியாக அகற்றப்பட்டு வருகின்ற நிலையில் ஒவ்வொரு மீனவனுக்கும் பல கோடி ரூபாய்கள் இழப்பு ஏற்பட்டுள்ளது. நேற்றைய தினம் மாதகல் கடற்பரப்பிற்குள் இந்தியாவின் அத்துமீறிய இழுவைமடி தொழிலாளர்கள் 3 படகுகளில் வருகை தந்த நிலையில் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். எமது 20க்கும் மேற்பட்ட மீனவர்களின் வலைகள் அறுத்து நாசம் செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர்களுக்கான இழப்பீடு வழங்குவது யார்? ஒவ்வொரு மீனவனின் குடும்பமும் இந்திய அத்துமீறிய இழுவை படகுகளினால் கோடி ரூபாய்களை இழந்த நிலையில் பலரின் நகைகள் வங்கிகளில் அடகு வைக்கப்பட்டுள்ளன. எமது பிள்ளைகளின் மீன்பிடி வலைகளும் இந்திய அத்துமீறிய இழுவை படகுகளினால் அறுக்கப்பட்டுள்ள நிலையில் புதிய வலைகளை வாங்குவதற்காக எனது தாலியை வங்கியில் அடகு வைத்தேன். மீண்டும் தொடர்ச்சியாக இந்திய இழுவைமடி படகுகளின் அத்துமீறலால் எனது பிள்ளைகளின் வலைகளும் அறுக்கப்பட்டு தரும் நிலையில் எனது வங்கியில் அடகு வைக்கப்பட்ட தாலியை மீள முடியாமல் உள்ளது. ஆகவே இந்திய அத்துமீறிய இழுவை படகுகளை நமது கடற்பரப்பிற்குள் நுழையவிடாமல் கடற்படையினர் அவர்களை தொடர்ச்சியாக கைது செய்ய வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.
இந்த ஆண்டு உக்ரைனுக்கு கூடுதலாக $500 மில்லியன் ராணுவ உதவியை வழங்க கனடா திட்டமிட்டுள்ளது. நேட்டோ உச்சி மாநாட்டின் போது இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதன்போது நேட்டோ நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட உறுதியையும் அளித்துள்ளது. வாஷிங்டன் உச்சி மாநாட்டில் பிரதம மந்திரி ஜஸ்டின் ட்ரூடோவிற்கும் உக்ரைனிய அதிபர் வோலோடிமிர் ஜெலன்ஸ்கிக்கும் இடையிலான இருதரப்பு சந்திப்பு ஒன்று இடம்பெற்றது. அதனைத் தொடர்ந்து கனடா ஏற்கனவே உறுதியளித்திய மற்றும் நன்கொடையாக வழங்கிய $4 பில்லியன் ஆயுதங்கள் மற்றும் வெடிமருந்துகளுக்கு மேல் கூடுதல் பணம் கிடைத்துள்ளது. மேலும் மேற்கத்திய போர் விமானங்களை ஓட்ட கற்றுக்கொள்ளும் உக்ரைன் விமானிகளுக்கு பயிற்சியை விரிவுபடுத்துவதாகவும் கனடா தெரிவித்துள்ளது. நேட்டோ உச்சி மாநாட்டில் நீர்மூழ்கி கப்பல்களை மாற்றும் திட்டத்தை கனடா உறுதிப்படுத்தியுள்ளது. பின்னர் இதுகுறித்த காணொலியை எக்ஸ் தளத்தில் பகிர்ந்த ட்ரூடோ, நேட்டோவில் ஜெலன்ஸ்கியுடன் நான் பகிர்ந்து கொண்ட பதிவில் உக்ரைனின் பாதுகாப்பை மேலும் பலப்படுத்தவும், ரஷ்யாவிற்கு எதிராக தங்கள் வானத்தை பாதுகாக்கவும், உக்ரைனிய போர் விமானங்களுக்கு பயிற்சி அளிக்கவும் $500 மில்லியன் ராணுவ ஆதரவுடன் பலப்படுத்த கனடா திட்டமிட்டுள்ளது என குறிப்பிட்டுள்ளார். காசாவில் இறுதிக்கட்ட போருக்கு இஸ்ரேல் தயாராகி வருகின்றதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த நிலையில் கடந்த 2 வாரமாக தனது தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனையடுத்து காசாவில் இருந்து பொதுமக்கள் பாதுகாக்கப்பட்ட பாதை வழியாக உடனே வெளியேறுமாறு இஸ்ரேல் ராணுவம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த நிலையில் போர் நடவடிக்கையை அதிகப்படுத்த இருப்பதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. காசாவில் தற்போது 3 லட்சத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்ற நிலையில் இஸ்ரேல் ராணுவம் விடுத்துள்ள எச்சரிக்கையால் அவர்கள் பீதியடைந்துள்ளதாக கூறப்படுகிறது. இஸ்ரேலின் குறித்த நடவடிக்கைக்கு ஐக்கிய நாடுகள் சபை கவலை வெளியிட்டுள்ளது. பாலஸ்தீனத்தில் ஹமாஸ் அமைப்பினர் கட்டுப்பாட்டில் உள்ள காசாவில் கடந்த 7 மாதங்களுக்கு மேலாக இஸ்ரேல் படையினர் மேற்கொண்ட தாக்குதலில் இதுவரை 38,000 பேர் வரை பலியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்வதற்கு www.tamilaram.com எனும் இணையதளத்தை பார்வையிடுங்கள்.